பகைவர்க்கெதிரே ஓர் பந்தி பாங்காய் எனக்கென்றே படுத்தி சுகதைலம் கொண்டேன் தலையை சுகமாய் அபிஷேகம் செய்கிறார். தெய்வ பிதா எந்தன் மெய்ப்பரல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. ஆமென். ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறபடினால் நாம் தாழ்ச்சி அடைய மாட்டோம். நமக்கு குறையே இருக்காது. எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு நிறைவாய் மாற்றுவார். சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 23ஆம் அதிகாரத்திலே ஜீவன நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். 1ஆம் வசனத்தில் கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணிகள் என்னை கொண்டு போய் விடுகிறார். இன்னொரு வரியில நான் மரண இருளில் பள்ளத்தாக்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். ஏன்னா நம்மளை சுற்றிலும் மரணத்துக்கு ஏதுவான சத்துருக்களின் வல்லமை சுற்றி கொண்டிருந்தாலும் அவைகள் நம்மை மேற்கொள்ளாதபடி நம்மை பாதுகாக்கிற சர்வ வல்ல தேவனாய் கர்த்தர் அவர். தாவீது ராஜா சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உடைய கோலும் உடைய தடிமனை தேற்றும். நீங்கள் எங்களோட கூட இருந்தால் எப்படிப்பட்ட நேரமாக இருந்தாலும் அதை நாங்கள் தாண்டி போவோம். ஏன்னா என்னை சுற்றிலும் பகைஞர்கள் வருவாங்க. அந்த பகைஞருக்கு எதிரே ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வடிகிறது. ஏனென்றால் எனக்கு உண்டான தேவைகள் எல்லாம் கர்த்தர் பரிபூர்ணமாய் கொடுத்து நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தினால் என்னை நிறைப்பார். வெறும் உலக பொருட்கள் அல்ல, சுகமும் சமாதானமும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் இவைகளால் கர்த்தர் நம்மை நிரப்புவார். நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா தீய சக்திகளையும் கர்த்தர் முறியடிப்பார். ஆமென். அதே போல கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா? நிச்சயமாய் செய்வார். ஹல்லேலூயா. பகைவர்க்கெதிரே ஓர் பந்தி பாங்காய் எனக்கென்றே படுத்தி சுகதைலம் கொண்டேன் தலையை சுகமாய் அபிஷேகம் செய்கிறார். தெய்வ பிதா எந்தன் மெய்ப்பரல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. Hallelujah. God bless you. A wonderful day. Amen.